ஏய், இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. உன்கிட்ட இருக்க ஒரே ப்ராப்பர்ட்டி உன் பொண்ணு மித்ராதான். அவளை வச்சுதான் நீ எனக்கு பணம் கொடுக்க முடியும். இல்லைனா இங்க பாருங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. அப்புறம் உங்களுக்கு நான் கொடுத்த டெட்லைனுக்கு இன்னும் 10 நாள் இருக்கு. அதுக்குள்ள நான் உங்களுக்கு மொத்த காசையும் செட்டில் பண்ணிடுறேன். நீங்க தேவையில்லாம வார்த்தை விடாதீங்க. ஏய், இதோ பாருடா, இது எப்படி இருக்கு தெரியுமா? கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவ ஆன ஏறி வைகுண்டம் போன கதையால இருக்கு. 3 மாசத்துல கொடுக்க முடியாத பணத்தை இன்னும் 10 நாள்ல கொடுக்க போறியா? ஆமா. சரி, குடுக்கலைன்னா என்ன பண்றது? அதான் கொடுத்துறேன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன? கண்டிப்பா கொடுப்பேன். இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் 10 நாள் தானே, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாப்போமே. இன்னும் 10 நாள் தான். உன் மக சொன்ன மாதிரி பணத்தை கொடுக்கல, வாங்கடா. மா, மா, இவன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படாதீங்க. கண்டிப்பா பணம் கிடைக்கும். நமக்குன்னு ஒரு வழி கிடைக்காமலையா போயிடும். படாமப்ல பா, என்ன இதெல்லாம் என்ன நடக்குது? பார்த்தா தெரியலையா? முகூர்த்த கால் நடுறோம்டா. இன்னையில இருந்து சரியா 8வது நாள் உனக்கு கல்யாணம். அதுக்கு முத புள்ளி இந்த முகூர்த்த கால் தான். இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கிறதுக்கு இதை செய்யணுங்கிறது முன்னோர்களுடைய நம்பிக்கை. அதெல்லாம் எனக்கு தெரியுது. ஆனா இந்த வீட்டுல நானும் ஒருத்தர் இருக்கேன்ல, ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உங்க யாருக்குமே தோணல? கல்யாண மாப்பிள்ளைங்கிற முறையில ஓம் முன்னாடி தான் இந்த பந்தக்கால்லாம் நடணும்டா. நாங்க என்ன செய்யறது? உன்னை கூப்பிட்டா ஏடா கூடமா ஏதாவது சொல்லுவேன். அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நாங்களே பண்ணிட்டோம்டா. பா, சூப்பர்ப்பா. நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன், இதே மாதிரி கல்யாணத்தன்னைக்கு அந்த பொண்ணு கழுத்துல நீங்களே தாலி கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் சூப்பரா இருக்கும். மாப்ள, டேய், யோ நீ சுமாரியா, எனக்கும் வேலை மிச்சம்ப்பா. மாப்ள, யோ இரியா. வினய், என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? பின்ன என்னம்மா, ஒரு கர்டஸ்க்காவது என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல? சரி, அவர் தான் கூப்பிடலாம், ஏன் நீ கூப்பிட்டுருக்கலாம்ல? இல்ல தோ இந்த ஆள்கிட்ட சொல்லி வர வச்சிருக்கலாம்ல? என்ன மட்டும் ஒதுக்கி வச்சீங்கன்னா எனக்கு வெறுப்பா இருக்காதா? யாரும் உன்னை ஒதுக்கி வைக்கலடா. இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயத்துக்கெல்லாம் நீ இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன்னு உன்னை கூப்பிடாம விட்டுட்டோம். டேய், அதான் வந்துல இரு, சாமியை கும்பிட்டுட்டு விபூதி வச்சுட்டு போ. இரு. ஏன்பா, அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே எனக்கு இந்த சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் விருப்பம் இல்லைன்னு, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? இதுக்கு தாண்டா உன்னை கூப்பிடல. இந்த கல்யாணம் எந்த தங்கு தடையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு திருநீர் எடுத்துக்கோ. பா, முடியாதுப்பா, எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், நான் கிளம்புறேன். வினய், என்னம்மா? உன்னை கூப்பிடாதது எங்க தப்புதான், ஒத்துக்குறோம். அதுக்காக சாமி கும்பிடாம போறது நல்லது இல்லடா.
புரிஞ்சுக்கோ, எடுத்துக்கோ. தின்னு இருங்கப்பா, இங்க பாருங்கம்மா, நீங்க என்ன சொன்னாலும் செய்ய மாட்டேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நான் கிளம்புறேன். உனக்கு இருக்கியா? மாப்பிள ஏ அருண், அவன் ஏதோ கோவத்துல போறான். போய் அவன்கிட்ட ஏதாவது பேசி அவனை சமாதானப்படுத்துறா. ஆமா, பத்த வச்சிருவீங்க, அப்புறம் அணைக்கிறதுக்கு என்ன அனுப்புவீங்க? ஏமாமா, உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னேன் வினய் கிட்ட விஷயத்த சொல்லி அவனை கூப்பிடலான்னு. நீங்க என்ன சொன்னீங்க? வேணாம், அவன் வந்து அதை பிரச்சனை பண்ணுவான்னு. இப்ப பாருங்க, திருநீர் கூட எடுத்துக்காம மாப்பிள கோச்சிட்டு போறான். டேய் போடா போடா. சரி சரி, போய் அவங்ககிட்ட பேசுறேன். ஒரு பந்துக்கால் நட்டதுக்கே இப்படி கோச்சுக்கிட்டு போறான். இன்னும் ஏகப்பட்டது இருக்கு. இவனை எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியலையே. ஏங்க, உங்களுக்கு தெரியாதா? விட்டுட்டு முகூர்த்த கால் நட்டதெல்லாம் அவனுக்கு ஒரு பிரச்சனையே இல்ல. அவனுக்கு எதை சொல்லி சண்டை இழுக்கிறதுனே தெரியல. அவ்வளவுதான். நீங்க போய் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. மாப்பிள, நீ செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை. உங்க அப்பா மேல உனக்கு எவ்வளவு கோவம் இருந்தாலும் அதை சாமி மேல எல்லாம் காட்டக்கூடாது. கற்பூரத்தட்டை காட்டும் போது அதை தொட்டு கும்பிட்டு திருநீர் நெத்தில வச்சுட்டு வந்துடணும். அதான் சாமி கொடுக்குற மரியாதை. நீ பாட்டுக்கு வந்துட்டு என்ன அர்த்தம்? மாம்சு, இந்த வீட்டுல என்ன யாருமே மதிக்கல. என் வார்த்தையை யாரும் காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன்றாங்க. நீ கூட செஞ்சுட்டலையா? இப்ப நான் மட்டும் எதுக்கு அவங்க பேச்செல்லாம் கேட்கணும்? யார் மாப்பிள்ள உன்னை மதிக்கல? நீ கல்யாணம் பண்ணிக்கிற சொன்னதுக்கு அப்புறம் தானே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் எப்படி மதிக்கலன்னு சொல்ற நீ? என்ன மாமா நீ பேசுற? நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னேன். எதுக்கு சொன்னேன்? அம்மா ஒரு பக்கம் செத்துருவேன்றாங்க, அப்பா அவங்க பேச்சு கேட்டுட்டு ஆடுறாரு. இவங்க சென்டிமெண்ட்டுக்கு தான் நான் ஓகே சொன்னேன். சரி, அதெல்லாம் விடு. பொண்ணு பார்த்துட்டு வந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கணும்? பொண்ணு யாரு, எந்த ஊரு, இல்ல படிச்சிருக்காளா, எதையாவது என்கிட்ட சொல்லணும் இல்லையா? எதையுமே என்கிட்ட சொல்லலையா? அதை கூட விட்டுரு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறது நான் தானே. அப்ப நான் நேர்ல பார்க்கணுமா வேண்டாமா? அதையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டா அப்புறம் இந்த வீட்டுல எனக்கு என்னதான் மரியாதை இருக்கு சொல்லு? ஏமாப்ல, உங்க அம்மா நான் லூசு நினைச்சியா? பொண்ணு யாருன்னு தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவேன்? உங்க அம்மாக்கு தெரியாது. நேரா பொண்ணுகிட்ட போவேன், பொண்ணை பத்தி எல்லாத்தையும் சொல்லுவேன், சென்டிமெண்டா பேசுவேன், அப்புறம் ஆட்டத்தை கலைச்சிருவேன். இதெல்லாம் நடந்துருங்கிற பயத்துல தான் பொண்ணு யாருன்னு உங்க அம்மா உங்ககிட்ட சொல்லாம இருக்காங்க. அப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல வரியா? யோ, இதை பாரு மாப்ள, இதை பாரு. அதுவும் இஷ்டம். நீ கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்க வேணாம். ஆனா உங்க அம்மா அப்பா கிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? என்னை எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க வந்தாலும் என்னை பத்தி அந்த பொண்ணுகிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும். எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த பொண்ணு ஓகேன்னு சொன்னாதான் நான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னையா இல்லையா? சொன்னையா இல்லையா? சொன்னையா? அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிச்சுப்பா எல்லாத்துக்கும். அதனால தான் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் ஏன் வேணாங்கிற? என்ன மாம்சு, நீ எல்லாரும் மாதிரி பேசிட்டு இருக்க? யோ, நான் ஏன் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன்னு உனக்கு புரியவே இல்லையா? ஏயா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னால ஒரு நாள் சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைக்கிறேன்? உங்களுக்குலாம் கல்யாணம்ன்ற கான்செப்டே என்னன்னு புரியல. உங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு அதை பத்தின நாலேஜே என்னன்னு தெரிய மாட்டேங்குது. கண்ணை கட்டி அழைச்சிட்டு போய் என்ன ஒரு பொண்ணு முன்னாடி நிறுத்தி இன்னையில இருந்து நீ கூட தான் சேர்ந்து வாழணும்னு சொன்னா எப்படி மாம்சு? எப்படியா முடியும்? சுத்தமா என்னால புரிஞ்சிக்கவே முடியல. யோ, நான் இருக்க போறது ஏதோ கொஞ்ச நாள், அதுலயும் சந்தோஷத்தை தொலைச்சிட்டு வாழணும் சொல்றியா? சாகும்போது கூட ஒரு பொண்ணுக்கு செஞ்ச பாவத்தை தூக்கி சுமந்துட்டு போனோமையா? என்ன மாம்சு இதெல்லாம்? மாப்ள, டேய், உனக்கு புரிஞ்சுக்க முடியுதுடா. ஆனா என்னால என்னடா பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம். இங்க பாரு, சும்மா அதெல்லாம் சொல்லாத. நீ நினைச்சா அந்த பொண்ணு யாருன்னு என்கிட்ட சொல்ல முடியும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்? நான் எங்க அக்காக்கு சத்தியம் பண்ணிருக்கேன், சொல்ல மாட்டேன்னு. ஓ, பெரிய இவரு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. யோ, ஒரு பொண்ணோட லைஃப் முக்கியமா இல்ல நீ பண்ணி கொடுத்தியா அந்த சத்தியம் முக்கியமா? எனக்கு அந்த ரெண்டும் முக்கியம் இல்ல, எங்க அக்கா தான் முக்கியம். அவ கண் கலங்குனா என்னால தாங்க முடியாது. அவளுக்கு பண்ண சத்தியத்தை நான் மீற மாட்டேன். எனக்கு அங்க அக்கா முக்கியம் மாப்ள. உன்னையெல்லாம் இந்த ஜென்மத்தில் திருத்த முடியாதுல்ல? ஐயோ, என்ன மாப்ள நீ? இத பாரு, அந்த பொண்ணு யாருன்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா கல்யாணத்தை நிறுத்த என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். பொண்ணு யாருன்னு தெரிஞ்சா போதும், நான் கல்யாணத்தை நிறுத்திப்பேன். பொண்ணு யாருன்னால சொல்ல முடியாது. கல்யாணத்தை நிறுத்தவனா ஹெல்ப் பண்றேன். கிளிப்பாரு, இவர் வந்து ஹெல்ப் பண்ண போறாரு. சத்தியம் சென்டிமெண்ட் பேசிட்டு வந்து இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா? யோ போயா சீப்பா மாப்ள, உனக்கு என்ன பத்தி இல்ல மாப்ள, என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? வெளில போயா முதல்ல. ஹெல்ப் பண்றாரம்மா, ஹெல்ப் போயா வெளில. அத போயிட்டு இருக்கோம்ல, ஹெல்ப் பண்ணுவாரம்மா. என்ன லுக்கு? போயா.
மித்ரா, நான் இப்பவும் சொல்றேன், நீ சென்னைக்கு போறதுனால ஒண்ணு ஆக போறது இல்லம்மா. எதுக்குமா வீணா கிடந்து நீ அலையிற? 4 மாசமா கைக்கு வராத பணம் இந்த 2 வாரத்திலேயே வந்துற போது. மா, இப்படி வீட்டுக்குள்ளே கிடக்கிறதுனால உன்னோட முதுகெலும்பு முறிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். 2 வாரம் இல்லம்மா, வெறும் 2 மணி நேரம் இருந்தாலும் என்னால 12 லட்சத்தை புரட்ட முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. வெறும் குருட்டு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது மித்ரா. நீ சொல்றது கரெக்ட் தான்மா. போன தடவை பஸ் ஏறும்போது சென்னையில எங்க போக போறோம், என்ன பண்ண போறோம்னு எதுவுமே தெரியாது. 4 மாசம் கழிச்சு நமக்கு ஒரு வழியா கிடைக்காதுன்னு குருட்டு நம்பிக்கையோட தான் நான் பஸ் ஏறினேன். ஆனா இந்த தடவை அப்படி இல்லம்மா. சென்னையில தங்கறதுக்கு ஒரு இடம் இருக்கு, செய்யறதுக்கு ஒரு வேலை இருக்கு, உதவின்னு கேட்டா கை கொடுக்க தெரிஞ்சவங்க 4 பேர் இருக்காங்க. மனிதாபிமானம் எப்பவுமே சாகாதுமா. தெரிஞ்சவங்கள நம்பி தாண்டி இப்படி சீரழிஞ்சு போய் உட்கார்ந்துருப்போம். இப்ப கூட யாரோ ஒரு ஃப்ரெண்டு லோன் வாங்கி தராங்கன்னு சொல்லி தானே இங்க வந்த. கடைசியில என்ன ஆச்சு? கால வாரி விட்ட தனடி மிச்சம். மா, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இந்த உலகத்துல யாரையும் நம்ப முடியாது மித்ரா. நம்மள மாதிரி ஏமாளிங்க இங்க வாழ முடியாது. நீ சென்னையிலயும் நாங்க இங்கேயும் தனித்தனியா கிடந்து கஷ்டப்படுறதுக்கு பேசாம நம்ம எல்லாரும் ஒரே அடியா போய் சேர்ந்துடலாண்டி. மா, முட்டாள் மாதிரி பேசாதம்மா. தற்கொலை பண்ணிட்டு சாகர மாதிரி ஒரு அசிங்கம் வேற எதுவுமே இல்ல. அதுவும் கடன் தொல்லை தாங்காம செத்து போறதுங்கிறது ரொம்ப கேவலம். மித்ரா, அவமானத்துல கொஞ்சம் கொஞ்சமா சாகிறத விட ஒரே அடியா கௌரவமா மருந்த குடிச்சு சாகிறது நல்லதுமா. பா, என்னப்பா நீங்களும்? அம்மா தான் விவரம் இல்லாம பேசுறாங்கன்னா நீங்களும் அதே வார்த்தையே பேசுறீங்க. முடியலமா மித்ரா, என்னால முடியல. பேப்பர்லயும் டிவிலையும் கடன் தொல்லை தாங்காம குடும்பத்தோட தற்கொலைன்னு நியூஸ் பார்க்கும்போது ஏண்டா இப்படி சாகுறீங்கன்னு நானும் கோவப்பட்டிருக்கேன். ஆனா அந்த அவமானத்தை இப்ப உணரும் போது அவங்க பண்ணதாமா இப்ப சரின்னு தோணுது. அப்பா, என்ன நம்புங்கப்பா, எல்லாம் சரியாயிடும். அக்கா, எந்திரி முதல்ல. இத புடி, முதல்ல கிளம்பு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தேன்னா சாப்பாட்டுல விஷத்தை கலந்து கொடுத்துருவாங்க. இவங்களெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. தாரிணி, அம்மாவையும் அப்பாவையும் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். ஏதாவது பிரச்சனைனா எனக்கு உடனே கால் பண்ணணும்னு. சரிக்கா, நான் வரேன். அப்பா, ஆட்டோ வந்துருச்சு, நான் கிளம்புறேன். அப்பா, போயிட்டு வான்னு ஒரு வார்த்தையாவது சொல்லுங்கப்பா. சரி வாமா, வா. தாரிணி, வரேன் தாரிணி. சரிக்கா. அம்மா, போயிட்டு வரேன். சொல்ல சொல்ல கேட்காம கிளம்பி போறானடி. போமா, நீ வேற வா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. சரிப்பா, பத்திரமா இருங்க. சரிம்மா. அக்கா, நீ கிளம்பு. சரி தாரிணி, நீ பார்த்து பத்திரமா இரு. அப்பா, அம்மா எப்பவுமே இப்படிதான் பேசும், அது அப்படிதான். ஆனா நீங்க இப்படி மனசு தளர விட்டு பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அம்மா சொல்ற மாதிரி நம்ம கையில எதுவுமே இல்லதான். ஆனா தன்னம்பிக்கையை தவிர. வரேன் தாரிணி. சரிக்கா, பாத்து போ. வரேன்பா. போயிட்டு வாமா. தம்பி, பார்த்து கூட்டிட்டு போப்பா. நான் பாத்துக்கிறேன் சார். பத்திரமா பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுருப்பா. சரி சார்.
ஏய் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. உன்கிட்ட இருக்க ஒரே ப்ராப்பர்ட்டி உன் பொண்ணு மித்ரா தான். இங்க பாருங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு நான் கொடுத்த டெட்லைனுக்கு இன்னும் 10 நாள் இருக்கு. அதுக்குள்ள நான் உங்களுக்கு மொத்த காசையும் செட்டில் பண்ணிடுறேன். மித்ரா, ஏய், டீ வச்சு ரொம்ப நேரம் ஆயிருக்கும் போல. ஆறி போயிடு போகுது, எடுத்து கொடு. ஓ, ஏய், என்னடி பண்ற? எதுக்கு இப்ப டஸ்ட்பின்ல போட்ட? சாரி சாரி, நான் வேற ஏதோ ஞாபகத்துல பண்ணிட்டேன். என்னாச்சு உனக்கு? நானும் ஹாஸ்டல்ல இருந்து உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாமே தப்பு தப்பா தான் பண்ணிட்டு இருக்க. ஊர்ல இருந்து நீ மட்டும்தான் சென்னைக்கு வந்திருக்க. நினப்பு பூரா இன்னும் நீ போன அதே ஊர்ல தான் இருக்கு போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நேத்து பஸ்ல டிராவல் பண்ணனா சரியா தூங்கவே இல்ல. அதான் டயர்டா இருக்கு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். உன் முகத்தை பார்த்தா டயர்டா இருக்க மாதிரியே தெரியல. டே நைட் நல்லா தூங்குன மாதிரி தான் இருக்கு. எனக்கு என்னமோ நீ போய் சொல்லி எதையும் மறைக்கிற மாதிரி தோணுது. உன்கிட்ட மறைக்கிற அளவுக்கு என்கிட்ட எந்த ரகசியமும் இல்ல தீபா. நீ சும்மா போட்டு வாங்கணும்னு எதையாவது உளராத. எது? நான் உளறேனா? நீ ஏதோ பெரிய பிரச்சனையில இருக்கேன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆனா என்னன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. இங்க பாரு மித்ரா, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கூட இருக்கவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாதான் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். உள்ளுக்குள்ளேயே அப்படியே மூடி வச்சுக்கிட்டா பிரச்சனை இன்னும் பெருசாதான் ஆகும். உன்கிட்ட என் பிரச்சனைய சொல்றதுனால ஒரு சொல்யூஷனும் கிடைக்க போறதில்ல. அதிகபட்சம் என் மேல பரிதாபப்படுவேன். புரியுது மித்ரா, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இவளே பல பிரச்சனைல இருக்கா, இவளால எப்படி நம்ம பிரச்சனையை தீர்க்க முடியும் தானே நீ நினைக்கிற. என்கிட்ட சொல்லணும்லாம் அவசியம் இல்ல. அந்த பிரச்சனையை யாரால தீர்த்து வைக்க முடியும் நீ நினைக்கிறியோ அவங்க கிட்ட போய் சொல்லு. இதுல உனக்கு என்ன தயக்கம்? ஏய், என்ன நான் ஏதோ பெரிய சிக்கல்ல மாட்டிருக்கிற மாதிரி பேசுற? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். நீ போ. போறேன். ஃபைல் கேட்டிருந்தல்ல, இந்தா வரேன். தீபா இவ்ளோ சொல்லியும் நான் ஏன் அவகிட்ட என் பிரச்சனைய சொல்லாம விட்டுட்டேன்? என்னோட இந்த குணம்தான் என் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். தீபா சொன்ன மாதிரி இந்த பிரச்சனையை யாரால் தீர்க்க முடியும்னு நினைக்கிறோமோ அவங்க கிட்ட போய் உதவி கேட்கறதா நல்லது. வினய் சார், டாக்டர், இவங்க 2 பேர்ல யார்கிட்ட போய் உதவி கேட்கறது? டாக்டர் பணம் கொடுத்தா அது திருப்பி தர வேண்டிய கடன். ஆமா, டாக்டர் கிட்ட உதவி கேட்கறதா சரி. இதுக்கு மேலேயும் தயங்கி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீ போய் கேளு மித்ரா. கிடைச்சா சந்தோஷம், இல்லனா வேற வழியை தேடலாம். இங்க பாருமா, இப்படி அடிக்கடி என்கிட்ட வந்து நின்னா நான் என்ன செய்யறது? உன் பசங்க படிப்புக்கு ஹெல்ப் கேட்ட பண்ணி கொடுத்தேன். உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன, அதுக்கும் ஹெல்ப் பண்ணேன். ஒரு தடவை உன் ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னேன், அப்பயும் நான் ஹெல்ப் பண்ணேன். இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்? மீன் பிடிக்க தான் கத்து கொடுக்க முடியும். மீனை நீ தான் பிடிக்கணும். கொஞ்சம் அக்கறையா பேசிட்டா போதும். உடனே இவன் ஏமாளி அப்படின்னு அடிக்கடி வந்து பணம் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தா, நீ நல்லவதான். அதுக்காக உனக்கு வேலை கொடுத்து சம்பளம் தான் கொடுக்க முடியும். நீங்க கொடுக்கிற சம்பளம் பத்தலன்னு சொல்லு, இன்கிரிமெண்ட் ஏதாவது கொடுக்கறேன். ஆனா உதவின்னு வந்து இன்னொரு முறை நிக்காத. புரியுதா? சரிங்க சார். சரி போ. நீ வாமா. சொல்லுமா, உனக்கு என்ன வேணும்? அவங்களுக்கு சொன்னதுதான் நமக்கும். டாக்டர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? ஹெல்ப் பண்றாங்கங்கிறதுக்காக கேட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? இப்ப நம்ம டாக்டர் கிட்ட பணம் கேட்டு இந்த ஸ்டாஃப் மாதிரியே நம்மளையும் டாக்டர் நினைச்சிட்டாருன்னா என்ன பண்றது?